கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெகோபோத் அசெம்பிளி ஆஃப் காட் சர்ச்சை சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வருக வருக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கும் இந்த வருஷத்தின் 145வது நாள், இந்த வருஷத்தின் 21வது ஞாயிற்றுக்கிழமை, இந்த வருஷத்தின் 5வது மாதமாகிய மே மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையாகிய 24/5 கிபி 2020 நாம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிப்பதற்காக தேவ சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். அவரவர் தங்கள் இல்லங்களில் நாம் இருந்தாலும் இந்த யூடியூப் மூலமாக, இந்த பதிவு மூலமாக என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய பெரிய சிலாக்கியத்தை இந்த நாட்களில் நமக்கு தந்திருக்கிறார். இதற்காக உழைக்கிற பிள்ளைகளை நாம் வாழ்த்த வேண்டும். யூடியூப் நிறுவனத்தையும் வாழ்த்த வேண்டும். கர்த்தர் நல்லவர், தேங்க்ஸ் சொல்லணும். ஆண்டவர் நல்லவர். நாம் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வருஷமே இந்த இயர் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சியின் ஆண்டு. இந்த வருஷத்தில் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுங்கிறதான யோவான் 16:20 நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தையும் தேவன் தந்து நடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக மாற்றுகிற இயேசு இருக்கிறார் நமக்குள்ள. ஆகவே மாறும், இந்த சூழ்நிலைகள் மாறும், பொது சபை கூட்டம் உண்டாகும், அப்போது பெருமகிழ்ச்சி உண்டாகும். ஆகவே தான் மகிழ்ச்சி ஆண்டு என்று சொல்லி ஆண்டவர் அறிவிக்க சொன்னார். அவர் சொன்னது, அவர் என் மூலமாக சொன்னது நிறைவேறுபடி கண்டிப்பாக இது நடக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நாம் இப்போதும் இந்த ஆராதனையிலே நம்முடைய பாஸ்டம்மா முன்னால் வந்து ஆரம்ப ஜெபத்தை நமக்காக ஏறெடுப்பார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிற எங்கள் தேவனே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே சோதந்த மனமகிழ்ச்சி நாள், இந்த பரிசுத்த நாள் ஆண்டவரே, சொந்த நாளிலே நாங்கள் ஆராதிக்கும்படி ஆண்டவரே கூடி வர கர்த்தாவே கிருபை செய்தீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. இதனாலே கர்த்தாவே சோதந்த பரிசுத்த ஆராதனையிலே எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு பகுதியிலையும் தேவநீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திர ஆண்டவரே, உலகம் முழுவதும் ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, ஊரடங்கு சட்டத்தினால் கர்த்தாவே சோத்திர ஆண்டவரே, நாங்கள் வீடுகளிலே கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, வீடுகளிலே கூடி ஆராதித்தாலும் ஆண்டவரே சோத்திர தேவநீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே சோத்திர நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரை கனப்படுத்துங்க. ஆண்டவரே சோத்திர நாங்கள் சீக்கிரத்திலே ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே சபை கூடி வர நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் ஐக்கியப்பட, அன்பு கொள்ள ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, ஒருவரே முகமுகமாய் பார்த்து கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த ஆராதனை கர்த்தாவே சோத்திரம் முழுவதிலும் உடைய தேவ பிரசன்னம், தேவ மகிமை வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவர் ஆண்டவரே சோத்திரம் நடத்துங்க. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவரே, பாடல் பகுதியை கர்த்தாவே ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். வேத பகுதியை கர்த்தாவே ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். அப்பா சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. தேவை செய்தியும் கர்த்தாவே எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. தேவை செய்தியை கொடுக்கிற நம்முடைய தாசரையும் கர்த்தாவே வல்லமையாய் பயன்படுத்துங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தைகள் கர்த்தாவே சோத்திர ஆண்டவரை எங்கள் இதயத்தை தேற்றுகிறதும் ஆற்றுகிறதுமா இருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்கு ஆண்டவரே சோத்திரம், எங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. மகிழ்ச்சியின் ஆண்டு நாங்கள் மகிழ்ச்சியால் பொங்க கர்த்தாவே சோத்திரம், மகிழ்ச்சியினால் நிரம்ப நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே சோத்திரம், உமக்குள்ளாக நாங்கள் மகிழ்ந்து கழிவுற கர்த்தாவே நீர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக மனமகிழ்ச்சியாய் மனரமியமாய் இருக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிற விதத்தை கர்த்தாவே சோத்து நாங்கள் அறிந்து ஆண்டவரே சோத்து உமக்குள்ளாக நாங்கள் கூறிப்படுகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த யூடியூப் மூலமாக ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, பாடுபடுகிற பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தாவே சோத்திரம், உடைய
தேவ பிரசன்ன தேவ மகிமை காணப்படட்டும். அற்புதங்களால் அடையாளங்களால் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே சோதரம், நீரே மெய்யான தேவன் என்று ஆண்டவரே சோதரம். ஆண்டவர் தங்கள் நாள்களால் அறிக்கையிட கத்தாவே நீர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி சோத்திரம். ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா சோத்திரம் ஆண்டவரே மை துதிக்கிறோம் அந்த ஆராதனை கத்தாவே சோத்திரம் முழுவதிலும் உடைய தேவ பிரசன தேவ மகிமை காணப்படட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆமை துதிக்கிற இந்த ஆராதனை கத்தாவே உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீரே ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் மறுபடியும் ஆண்டவருக்காக மகிழ்ந்து கழிகூற பொது சபை கூட்டம் என்று சொல்லி நம்ம கூடலனாலும் இந்த யூடியூப் மூலமாக நாம் வீடுகளிலே அவரவர் தங்கள் இல்லங்களை உள்ளங்களை பக்குவப்படுத்தி நாங்கள் ஆராதிக்கிறது போல் அந்த டயத்தில் சரியாக ஆராதிக்கவும், அது மாத்திரமல்ல நீங்கள் ஆராதனைக்குரிய அந்த ஒழுங்குகளோடு கூட எப்படி ஆராதனைக்கு புறப்பட்டு வருவீர்களோ அதுபோல் சரியாக பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு நாம் புறப்பட்டு ஆயத்தமாகி வீட்டை சுத்தம் செய்து நம்ம உள்ளதும் ஆயத்தமாகி நம்ம பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தர் என்ன செய்யணும் முறையாக எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிங்க சொல்லி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வெகு சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் இந்த கொரோனா வைரஸும் ஒழியும், இந்த தடைகளும் நீங்கும், நல்ல சுயாதீனமாக விடுதலையாக கர்த்தரை நாம் பொது சபையாக கூடி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்போது நம்ம சந்தோஷமாக பாடல் பாடி இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போமா? ஆமென், அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி நாண்டிலே ஆண்டவர் நல்ல ஒரு செய்தியை கடந்த வாரத்திலே கேட்க கர்த்தர் உதவி செய்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 17/5/2020 அன்று நமக்கு நம்முடைய சபையிலே நம்முடைய ஈசாக்கு ரூபா அவர்களுக்கு நல்ல ஒரு பெண் குழந்தையை ஆண்டவர் பெற்றெடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அழகான பெண் குழந்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 15 வருஷங்களுக்கு பிறகாக நம்முடைய சபையிலே நம்ம எல்லாருடைய செபத்தையும் கேட்டு, ஆமாம், அவர் பேர் ஈசாக்கு, மனைவி பேர் கிறிஸ்டினா ரூபா. அப்போ ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக வேண்டுதல் செய்த போது ஈசாக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? கடாட்சியத்து குழந்தை கொடுத்தது போல் இந்த ஈசாக்குக்கும் நல்ல குழந்தை கொடுத்துருக்கார். அவருடைய பழைய பேர் வேளாங்கண்ணி என்ற ஈசாக்கு கிறிஸ்டினா ரூபா அவர்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். 15 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய சபையிலே மகிழ்ச்சியின் ஆண்டு என்று கர்த்தர் அறிவிக்க சொன்னார் அல்லவா? ஹல்லேலூயா. மகிழ்ச்சி அடைகிறோம். துக்கம் சந்தோஷமாக மாறும். வெகு நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். தான் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறபடி கர்த்தர் நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. என் இயேசு ராஜா தோத்திரம், என் இயேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா தோத்திரம், என் இயேசு ராஜா கோத்திரமே கோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா. கோத்திரமே ஆமென். கோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே.
சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா சோத்திரம். என் இயேசு ராஜா கோத்திரம். கோத்திரமே கோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா சோத்திரமே ஆமென் சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவர், உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருகிற தெய்வம் இயேசு. சீக்கிரத்திலே கொரோனா வைரஸிலிருந்து உலகத்திற்கே விடுதலை கொடுப்பார் இயேசு. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. ஐயா கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரலனை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரலனை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா சோத்திரம். என் இயேசு ராஜா கோத்திரம். கோத்திரமே கோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா கோத்திரமே ஆமென் கோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. உலக தோற்ற முதலே நமக்காக அடிக்கப்பட்ட தெய்வம் இயேசு. துரோகியாய் வாழ்ந்த நம்மை மீட்டு புது வாழ்வு மறுவாழ்வு தந்தவர் இயேசுவை புகழ்ந்து பாடுவோமா மகிழ்ச்சியோடு. உலக தோற்ற முதல் நீர் எனக்காய் அழிக்கப்பட்டீ. ஐயா உலக தோற்ற முதல் நீர் எனக்காய் அழிக்கப்பட்டீ. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. என் இயேசு ராஜா சோத்திரம். என் இயேசு ராஜா கோத்திரம். கோத்திரமே கோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா சோத்திரமே ஆமென் சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. Glory to God Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு பாடல். ஆமென். Hallelujah. ராஜாவை உயர்த்தி பாடக்கூடிய ஜெய கம்பீரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் தொடர்ந்து நாம் பாடி கர்த்தரை பயன்படுத்துவோம். இயேசு நல்லவர். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற அனுபவம் உள்ள நீங்களும் நானும் எப்போதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் எல்லாம் எதிரடியாக இருந்தாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லி யோவேல் தீர்க்க தரிசனம் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை பாடலாக பாடுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், கர்த்தருக்குள் இருக்கிற என் மகிழ்ச்சி எது இல்லைனாலும் அந்த மகிழ்ச்சியை விட்டு எடுக்க முடியாது, எவராலும் எடுக்க முடியாது. ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். மந்தையில் ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே ஆடுகளின்றி போனாலும், கர்த்தருக்குள் இருக்கிற என் மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே ஒரு பலன் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள். கர்த்தருக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை எவராலும் பிரிக்க முடியாது. மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். சேர்ந்து பாடுவோம், மகிழ்ச்சியோடு பாடுவோம். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும்,
பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூக்கி திரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூக்கி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், காட்டு செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், காட்டு செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென், அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்னோடு சேர்ந்து நல்ல உணர்ந்து இந்த பாடல் நீங்கள் பாடியிருப்பீங்கன்னு சொன்னால், இந்த சூழ்நிலைகள் எதிராக இருக்கிற அந்த சூழ்நிலைகள்லாம் இயேசுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்துட்டோம்னாலே சாத்தான் ஓடிக்கிறோம், தடைகள்லாம் நீங்கிடும். கர்த்தர் மகிமைப்பட போகிறார், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அது வரலையும் நம்ம வெயிட் பண்ணி ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்போம். தொடர்ந்து நம்ம பாடுவோமா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமாம். நாம் அவரவர் வீடுகளிலே தனியாக இருந்தாலும் குடும்பமாக இன்றைக்கி நம்ம ஆராதிக்கிறதுக்குரிய ஒரு பெரிய பாக்கியம். எல்லா குடும்பமும் சேர்ந்து பொது சபையாய் ஆராதிப்பது ரொம்ப நல்லது. சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. வேதம் நமக்கு சொல்கிறது. கர்த்தர் சில காலத்தை இப்படி அனுமதித்திருக்கிறார். ஆகவே நம்ம இருக்கிற இடங்களில் முழங்கால் படிக்கிட்டு நம்முடைய வீட்டிலேயே நம்முடைய பரிசுத்தான் வல்லமை அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட கர்த்தரை துதித்து ஆவிலே ஆராதித்து கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டுகிறவர்கள் அல்லவா நீங்களும் நானும். நம்மளால் ஆவியில் நிறையாமல் இருக்க முடியாது. யோவான் 10:8 தனித்து விடப்பட்ட போதிலும் கர்த்தருடைய நாள் வந்தபோது ஆவிக்குள்ளானான் என்று நம்ம வாசித்து அறிகிறோமே. நம்ம பரிசுத்த ஆவியை பெற்ற தேவச்சனம் அல்லவா? ஆகவே நம்ம ஆவிலே ஆராதித்து மகிழ வேண்டும். ஆகவே இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதித்து வல்லமையாக பாடி என்னோடு கூட சேர்ந்து பாடி ஆராதித்து ஆவி நிறைவில் கர்த்தரை ஆராதிப்போமே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இருளானவும் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இருளானவும் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி சொல்லிடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி சொல்லிடுவோம். இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவி கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவி கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. இயேசுராஜன் வந்துவிட்டார்
வைத்தார் நாம் கூடும் இந்த ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. சூராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. சூராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேலே அமருவே. ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேலே அமருவே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலன் பாய்ந்து வருகின்றதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலன் பாய்ந்து வருகிறதே. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. மடுவோம் அனலாய் நாமும். ஆமென். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. தடைகள் உடைக்கப்படுகிறது. தேவ வல்லமை இறங்குகிறது. தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. கட்டுகள் அறுக்கப்படத்தக்கதாக கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. நோய்கள், பேய்கள், சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பறந்து ஓடுகிறது. ஹல்லேலூயா. நோய்கள், பேய்கள், சாபங்கள் பறந்து ஓடுகிறது. எல்லா நோய்களும், வைரஸ், கிருமிகளும், பேய்களும், சாபங்கள் எல்லாம் தேசத்தை விட்டு ஹல்லேலூயா பறந்து ஓடு. உலகத்தை விட்டு பறந்து ஓடுது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கட்டுகளையும் அறுக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர். தேவ வல்லமை இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. நாம் அனைவரும் வீடுகளே தனித்து கூடியிருந்தாலும், குடும்ப குடும்பமாய் கூடியிருந்தாலும், எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன்னு சொன்ன திருளம்பத்த தேவன் இப்போது வந்திருக்கிறார் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இல்லத்திலே. ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சபையிலே, இந்த இந்தியாவிலே. ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் இந்த நாளில் பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளில் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி அந்த தேவ பிரசன்னம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எல்லா நோய்களையும், பேய்களையும், சாபங்களையும், எல்லா கட்டுகளையும் அறுக்கத்தக்கதாக, முறிந்து ஓடத்தக்கதாக தேவ வல்லமை இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு கூட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு அலையில சொல்லுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ரம், 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 சோத்ரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமா? இந்த வருஷத்தின் 145வது நாள், வருஷத்தின் 21வது ஞாயிற்றுக்கிழமை, இந்த வருஷத்தின் 5வது மாதமாகிய மே மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை, 24/5 கிபி 2020 ஞாயிறு பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தருடைய சபையிலே, கர்த்தருடைய சபையோடு கூட இந்த யூடியூப் மூலமாக எங்களோடு கூட இணைந்து, ஊழியக்காரங்களோடு இணைந்து, திருச்சபையோடு இணைந்து, ரெகபோத் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சி ஆலம்பட்டி புதூர் கரூர் செக்ஷனாக இருந்தாலும் திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. மணப்பாறைக்கு அருகில், ஹல்லேலூயா, ஜேஜே காலேஜ் அருகில், ஆலம்பட்டி புதூரில் இருக்கிறது. திருச்சி 9லே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவரை பாட, துதிக்க, ஆராதிக்க நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்திலே நாம் கடந்து வந்து கர்த்தரை துதிக்க வெகு சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த கட்டுகள் எல்லாம் உடைந்துவிடும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை துதிப்போமா? எல்லார் வாய்களை திறந்து நாம் எழுந்திருந்து ஆண்டவரை துதிப்பு. இயேசுவே, நீர் தந்த ஆயுசு நாட்களுக்காக, வருஷங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை சோத்தரிக்கிறோம் அப்பா, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, நீர் எவ்வளவு நல்லவர்.
எங்கள் மேல் எவ்வளோ மன உருக்கம் இரக்கமாக இருக்கிறீர், எங்கள் மேல் எவ்வளோ அன்பாக இருக்கிறீர், எங்கள் மேல் எவ்வளோ அக்கறையாக இருக்கிறீர், கரிசனையாக இருக்கிறீர் ஆண்டவரே. நாள்தோறும் விசாரிக்கிறீர், நிமிஷந்தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், எம்மை பொழுது கூட கைவிடாமல் இரக்கங்களால் முடிசூட்டுகிறீர். நல்லவர், நன்மை செய்கிறவர். நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழியும்படி ஒவ்வொரு நாளும் காலையிலே எங்களை திருப்தியாக்குகிறேன், காலைதோறும் எழுப்புகிறேன். உடைய புது கிருபையினால் எங்களை திருப்தியாக்குகிறேன் ஆண்டவரே. கல்விமானுடைய நாவை தருகிறேன், அறிவடையை போதிக்கிறேன், எங்களோடு பேசுகிறேன். இழைப்படைந்த சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல அறிய எங்களை ஆண்டவரை கற்றுக்கொள்வதைப் போல காலையில் எடுக்கும் பாதத்தில் அமர செய்கிறேன். உண்ண உணவு, உடுக்க உடை, உறவிடம், ஜீவன், சுகபலம், ஆரோக்கியம், சமூக பாதுகாப்பு, இன்பம் ஆண்டவரே நீ தந்து எங்களை அன்பாய் நடத்தி வருகிற ஆண்டவரை கிருபைக்காக பகற்கால கிருபை, இரவில் பாடும் பாட்டு ஆண்டவரே சோத்திரம். வலம் பக்கத்தில் நிழலாக இருந்து பகலில் வெயிலோ இரவில் நிலவோ எங்களை சேதப்படுத்தாதவனும் இரவும் பகலும் எங்களை காக்கிற விதம் ஆண்டவரே. நாட்களை எண்ணக்கூடிய அறிவை எங்களுக்கு போதித்து நடத்துகிறீர் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ சிருஷ்டிகளின் எஜமானே, சிருஷ்டிகர்த்தராகிய தேவனே, இரட்சகராகிய தெய்வமே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆண்டு கொண்டு ஆண்டவரே, எங்களை முழுவதும் ஆளுகை செய்கிறவரே, நன்றி நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வாயார மனதார இருதை ஆழத்திற்கு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். உண்மை நினைக்கும் போதெல்லாம் எங்கள் நெஞ்ச மகிழ்வு ஐயா. நன்றி பெருகிறது ஆண்டவரே. எங்களை வாழ வைக்கிறவரே ஆண்டவரே. பக்கத்தில் 1000 பேர், வலபக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி எங்களை ஆண்டவரே பாழாக்கும் கொள்ளை நோக்கி வேடனுடைய கண்ணிக்கும் எங்களை தப்புவித்து எங்களை காக்கிற தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் உயர்ந்த கண்மலையே, தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினீரே. உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த ஊழியத்தை தந்தீரையா. பாலை நிலத்தில் கிடந்தேன், தேடி கண்டுபிடித்தேன். கண்ணின் மணி போல காத்து வந்தீர், கழுகு போல சுமக்கிறேன். பேரன்பினாலே என்னை எழுத்து கொண்டீர், பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீர். உன் பிள்ளையாக என்னை தெரிந்து கொண்டீரே. இரவும் பகல கூட இருந்து வழி நடத்துகிறேன். கலங்கும் நேரமெல்லாம் உடைய கரத்தை நீட்டி என் கண்ணீர் துடைக்கிறீரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உந்தன் துதியை சொல்ல என்னை தெரிந்து கொண்டீர். உதடுகளை தினம் திறந்தருளும், புது ராகம் தந்தருளும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த சிரத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி துதிக்கும் ஆராதிக்கும் அந்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற ராஜா, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. தள்ளப்பட்ட கல்னா என்னை உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீர். பாலை நீளத்தில் கிடந்தே கண்ணின் மணி போல காத்து வந்தீர், கழுகு போல் சுமக்கின்றீர்.
கழுகு போல் சுமக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீர். பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீர். பிரிந்திடாமலே அணைத்துக் கொண்டீர். உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். என்னை பிரிந்திடாமலே அணைத்துக் கொண்டீர். உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீர். உணர்ந்து பாடுவோம். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இதை ஆழத்திலிருந்து இயேசு ராஜா. உந்தன் துதியை சொல்ல என்னை தெரிந்து கொண்டீர். உந்தன் துதியை சொல்ல
அல்லேலூயா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆசீர்வாதமான இந்த காலவெளிக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்மணி போல் காத்தீர். கிபி 2020 வருஷத்தை காண செய்தீர். த இயர் ஆஃப் ஜாய் என்று சொல்ல சொன்னீர். மகிழ்ச்சியின் ஆண்டு என்று அறிவிக்க சொன்னீர். யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்கிறதான நல்ல ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுத்து இம்மட்டும் நடத்தி வருகிறேன். இந்த வருஷத்தின் 145வது நாள், வருஷத்தின் 21ஆம் ஞாயிற்றுக்கிழமை, மே மாதம் ஆகிய 5வது மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவரை 24/5 கிபி 2020 ஞாயிறு பரிசுத்த மனமகிழ்ச்சி நாள். உம்முடைய பரிசுத்த ஜனத்தோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உலக திருச்சபையாகி உடைய சரீரமாகிய திருச்சபையின் ஒரு அங்கமாய் நாங்களும் சேர்ந்து இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளில் இயேசு கிறிஸ்து உயிர் தந்த ஒரு பரிசுத்த பண்டிகை நாளிலே உம்மை நாங்கள் தொழுது கொள்ள தந்த கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உம்மை துதிக்கிறோமே, சோத்திருக்கிறோம். பாடல் துதி சோத்திரத்தில் மைமைப்பட்டு ஆராதனை சுகந்த வாசனை நுகர்ந்து கொண்ட எங்கள் தெய்வம் தொடர்ந்து ஒவ்வொரு பதியும் இந்த நாளிலே இந்த ஆராதனை என்னை எங்களை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமே. இந்த நாளில் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த ஆராதனையை ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய பரிசுத்த கரத்தில் பொற்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்தருளும் ஆசீர்வதித்தருளும். இந்த நாளுக்குரிய நன்மை மேன்மை, இந்த நாளுக்குரிய தேவ ஆசீர்வாதங்கள், இந்த நாளுக்குரிய பரலோக பூலோக நன்மை, இந்த நாளுக்குரிய வசனத்தின் பூரண சித்தம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற சிறுபிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாக தனித்தனியாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறார். புதிதாய் பிறந்த குழந்தை முதற்கொண்டு ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவரே சோத்திரம், சிறியோர் பெரியோர் முதியோர் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவ கரம் அவர்களோடு கூட இருப்பதாக. யாராவது ஒரு நபர் கூட இந்த ஆராதனை விட்டு எழும்பும்போது வெறுமையாக எழுப்பி விடக்கூடாது, வெறுமையாக திரும்பி விடக்கூடாது. ஆண்டவரே மிகுந்த நன்மையை பரலோக பூலோக இன்பத்தை பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. ஆண்டவர் இந்த ஆராதனை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எங்கிருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். சகல பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் மகிமைப்படுகிறார். தொடர்ந்து ஆராதனை மீதி அனுப்புவதை கர்த்தருடைய ஆளுநர் கருத்துக்கு எங்களை தாழ்த்துகிறோம். கனமும் மகிமை துதியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 13 பிரதிவசனமாக வாசிப்போம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு விஷயங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ரெகோபோத் அசெம்பிளி ஆஃப் காட் சர்ச் ஆலமட்டி புதூர் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய வசனத்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பணும். வேத புஸ்தகங்கள் இருக்கிறவங்க வேத புஸ்தகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். வேத புஸ்தகத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். கண்களை மூடி தலை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலும் இப்போதும் இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் நீர் மகிமைப்பட்டீங்க. இப்போதும் இருதய பகுதியாகிய பரிசுத்த வேதாமத்தின் ஆண்டவரே இந்த பிரசங்க வேளை அந்த அடிமையை மறைத்து கொண்டு கர்த்தர் பேசணுமே. நம்முடைய வார்த்தையின் பிரசித்த வெளிச்சம் தரணுமே. பேதைகளாக இருந்தாலும் திசை கெட்டு போகாமல் காக்கணுமே. நம்முடைய வார்த்தை அனுப்பிய நோக்கத்தை நிறைவேற்றணுமே. ஆண்டவரே உம்மை அறியக்கூடிய அறிவின் மேன்மையை நாங்கள் அடையணுமே. நம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா கனமும் மகிமை தூதி உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து ஆமென் சொல்வோம். ஆமென். இயேசு நல்லவர். அல்லேலூயா. திரும்ப வாசிங்க. பலியை அல்ல இரக்கத்தையும், பலியை அல்ல இரக்கத்தையும், தகன பலிகளை பார்க்கிலும், தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போ
தேவன் விரும்புகிறது என்ன அப்படின்னு இன்னைக்கு பிரசங்க தலைப்படுத்திக்கலாம். தேவன் விரும்புகிறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு வச்சுருந்தீங்கன்னா, தேவன் விரும்புகிறது என்ன அப்படின்னா பலி செலுத்துறது. இன்னும் நல்லா சொல்லப்போனால் பிரசங்கி 5:1 இப்படி இருக்கும். ஆசிங்க பார்ப்போம். பிரசங்கி 5:1 ரொம்ப தெளிவாகவே ஆவியானவர் சொல்லியிருப்பார். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்களே. அல்லேலூயா. இப்போ தேவன் விரும்புகிறது என்ன? தேவன் எதை அதிகமாக விரும்புகிறார்? இந்த 2 வசனத்தில் நம்ம பார்க்கணும். தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை என்ன செய்யும்? நீ காத்துக்கோ. ஆமாம், தேவாலயத்துக்கு போகும்போது நீ எப்படி போகிற, உன் பாதைகள் எப்படி இருக்கிறது, பாதைகள் செவ்வையான பாதையில் இருக்கிறதா, பாதைகள் நெய்யாய் பொழியும் என்று சொல்லியிருக்கிறாரே. வருஷத்தை நன்மேல் முடிசூட்டுகிறவர் பாதையை நெய்யாய் பொழிய செய்கிறார்கள். உன்னுடைய பாதை எப்படி இருக்கிறது? நீ எப்படிப்பட்ட பாதையில் போய் கொண்டிருக்கிறாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, எங்க போற? பாவியா பிறந்த பாவியாவே மறிக்கிற. அல்லேலூயா. ஓ மனிதனே, நீ எங்கே போகிற? தாங்கள் செய்கிறது என்னென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு சிலுவையில் மன்னித்தார். பிரசங்கில் சொல்லப்பட்டுக்கிற வார்த்தை சிலுவையில் இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தையாக பேசுகிறார். தாங்கள் செய்கிறது என்னென்னு அறியாதிருக்கிறார்கள். என்ன அறியாதிருக்காங்க? பலியிடுவதை பார்க்கிலும், பலியை பார்க்கிலும் இரக்கத்தை, சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறியக்கூடிய அறிவையும் விரும்புகிறேன் என்று தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் திட்டம் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. தேவாலயத்துக்கு போகும்போது, ஆலய ஆராதனைகளுக்கு போகிறீங்களா? ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா. தேவனை அறிந்து ஆராதிக்கிறீர்களா? நாம் ஆராதிக்கிற தெய்வம் யார்? அவர் எப்படி தம்மை ஆராதிக்க வேண்டும், தம்மை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்கிறது ரொம்ப முக்கியம். தேவன் எதை விரும்புகிறார்? தேவன் விரும்புகிற வண்ணமாய் நாம் அவரை ஆராதிக்கிறோமா? தேவன் இருக்கிற வண்ணமாய் அவரை நாம் தரிசிக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. வாசியுங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 முடிய உள்ள திருவசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீகிட்ட வந்து நின்றுகிட்டு சொல்றாரு, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இப்போ தேவன் விரும்புகிறது என்ன? நம்முடைய பிரசங்க தலைப்பை மறந்துடாதீங்க. தேவன் விரும்புகிறது என்னன்னா, அவரை அறியக்கூடிய அறிவை அவர் விரும்புகிறார். தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள். நீ ஆராதிக்கிற தேவனுடைய, நீ மூடர் பலியிடுவதை பார்க்கணும், செவி கொடுக்க சேர்வதே உத்தமம். தேவனை அறிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, அவர் வார்த்தையின்படி நாம் அவரை ஆராதித்து, ஆவிலே ஆராதித்து, உண்மையிலே ஆராதித்து, இதை அவர் விரும்புகிறார். இதைத்தான் அவர் விரும்புகிறார். இங்கே தெளிவாக சொல்கிறார். சமாரியா பெண்கிட்ட இயேசு கிறிஸ்துவே நின்று சொன்ன காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் ரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் ரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை.
அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. இது பழைய பாட்டு. ஆவியாக இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவருக்கு ரூபம் இல்லை, அதனால் சொருபம் வைக்கல. ஆவிக்குரிய சபையில், பெந்தேகோஸ்தே சபையில், அசெம்பிளி ஆஃப் காட் சர்ச், ஆலம்பட்டி, புதூர், ரெகோபோத், அல்லேலூயா, எங்கள் உருவம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆவியாக இருக்கிற தெய்வத்தை ஆவியோடு உண்மையோடு என்ன செய்யணும்? தொழுதுக்கொள். தேவாலயத்துக்கு போகும்போது கவனமாக போ. தேவன் ஆவியாக இருக்கு. அவர் நாம் எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் விரும்புகிறது என்ன? அவர் விரும்புகிறதை செய்யாமல் அவர் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி அவரை எத்தனை ஆராதனை பண்ணாலும், என்ன துதி சோத்திரங்களை எடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் அவர் விரும்புகிறதை செய்ய. தேவன் என்ன விரும்புகிறார்? தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ தேவன் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்படிப்பட்டவர்களாக இருந்து ஆராதிக்கிற ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படும். தூதர்கள் புடைசூழ கர்த்தர் பரிசுத்த தூபமாய், பரிசுத்தவான்களுடைய தூபமாய், நறுமணமாய் இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்வார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயேசு நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். நாம எதில் விருத்த சேதனம் பெற்றிருக்கோம்னா இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பண்ணுவோம். நம்முடைய இருதயம் கர்த்தரை அறியக்கூடிய அறிவினால் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்முடைய செவி அவர் சத்தம் கேட்க, அவர் சித்தம் செய்ய நாம் நம்ம செவியை விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கிறாரே, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கிறாரேன்னு சொல்லி பாட்டு கூட உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய். நம்ம ஆவியும் தேவனுடைய ஆவியும் இணைந்து ஆராதிக்கிற ஒரு ஆவி தான், அந்த ஆராதனை தான் புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. தேவனுக்கு பிரியமானது என்ன? நம்முடைய தேவனுக்கு நாம் ஆராதிக்கிறதுல எதில் பிரியமாக இருக்கிறார்? தேவனுடைய விருப்பம் என்ன? அவர் விரும்புகிறது என்ன? தம்மை தொழுது கொள்வர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை குறித்து இங்கே பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமுமான நம்ம சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஒரு புத்தி உள்ள ஆராதனை ஆராதிக்கணுமா? பரலோகம் பூலோகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு, தேவனால் பிரியப்படக்கூடிய அளவிற்கு, தேவன் விரும்பக்கூடிய அளவிற்கு ஒரு ஆராதனை ஆராதித்து தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறீர்களா? அப்படி விரும்பினால் இப்படி ஆராதிக்கணும். நம்முடைய சரீரங்களை, சிலர் தன்னுடைய சரீரங்களை அப்படி போதை பொருளை ஊற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல குடோனாக மாற்றி, அதில் இப்போ எத்தனை பாட்டில்னாலும் வாங்கிக்கலாம். மதுபானம்லாம் திறந்தாச்சு. அதில் கொரோனா ஒரு பக்கம், தடைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மதுபான அது இப்போது குடிகாரனுக்கு என்ன பேர் தெரியுமா? மது பிரியர்கள். இப்போ பெண்களை சீரழிக்கிறவனுக்கு என்ன பேர் தெரியுமா? பெண்களின் ஆர்வலர்கள். திருடனுக்கு என்ன பேர் தெரியுமா? அறியாமல் எடுப்பவர்கள். இப்போ அப்படி மாறிட்டு வருது, பேர்கள்லாம் அப்படி மாறிட்டு வருது. கொள்ளையடிக்கிறவனுக்கு அறியாமல் எடுப்பவர்கள். இப்போ பெண்கள் மேலே மோகபாவம் செய்கிறவங்களுக்கு பெண் பிரியர்கள், அல்லது என்ன வைக்கலாம், பெண்கள் ஆர்வலர்கள். இப்படி மாறிட்டு வருது உலகம். ரொம்ப டீசெண்டாக உங்களுக்கு பேர் வச்சு குடிகாரன்னு சொல்லக்கூடாது. சரிதானே? அது அவர் குடிகாரனை போய் குடிகாரன் நான் போவேன். அதனால் தங்கள் சரீரங்களை அப்படி மதுவினால் சீராட்டி அப்படி காட்சிகளெல்லாம் பார்க்குறோம்ல, டிவியில் போட்டு காட்டுறான். ஒரே நாளில் பெரிய அக்கிரமங்கள் தான் நடந்தது. ஒரு சைன் அக்கிரமங்கள் தான் இன்னும் எதிர்பார்த்துட்டே இருக்கலாம் செய்தியை. அதான் நாங்கள் சொல்லுவோம், உலகம் முழுவதும் துர்ச்செய்தியால் நிறைந்தது. எந்த டிவியை திருப்பு, எதை திருப்பு, எதை பேப்பரை பாரு, எல்லாம் ஒரே கட்டுக்கதை, ஒரே துர்ச்செய்தி. ஒரு நற்செய்தியை கேட்க விரும்புறியா?
இந்த வார்த்தையை கேள், இந்த வார்த்தைக்கு செவி கொடு. செவி கொடுக்க சேர்வதே உத்தமம். தேவாலயத்துக்கு நீ போகும்போது ஒரு நடையை காத்துக்கப்பா. மூடர் பள்ளியிடுவது போல் பள்ளியிடுவதை பார்க்கலாம், செவி கொடுக்க சேர்வதே உத்தமம். அல்லேலூயா. தாங்கள் செய்கிறது என்னதுன்னு தெரியாமல் பள்ளியிட்டு இருக்காங்களே அப்படின்னு எதையாவது கொண்டு போய் கொடுத்து ஆண்டவரை சரி கட்ட முடியாது. நம்மையே கொடுக்கும், நம்முடைய ஆவி ஆத்மா சரி சொல்லி. அப்படி இருக்க சகோதரரே, ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஒரு புத்தி உள்ள ஆராதனை. ஆராதிக்கணுமா? இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சகாக்களோடு கூட சுவிசேஷம் அறிவிக்கும்படி அத்தனை பட்டணத்துக்கு போயிருக்கும்போது அந்த பட்டணம் முழுவதும் விக்கிரங்களால் நிறைந்திருக்கிறது என்பதை அறிந்தவுடனே அவன் தன் ஆவிலே வைராக்கியம் கொண்டு அங்கே சந்தை வழியிலும் ரோட்டோரங்களிலும் சாலைகளிலும் தனக்கு எதிர்ப்படுகிற எல்லாருக்கும் அவன் பார்த்து பேசுகிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனாக இருக்கிறார். இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி பேசிக்கொண்டு சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த பட்டணத்திலே ஒரு மேடையை பார்க்கிறார். அது முக்கியமாக பெரியவங்க ஒரு பெரிய கூட்டம் கூடக்கூடிய ஒரு பெரிய மேடை. அந்த மேடைக்கு மார்ஸ் மேடை. அந்த மேடையில் அங்கே ஒரு கூட்டம் கூடியிருக்கிறாங்க. அங்கே எல்லாரும் அந்த மார்ஸ் மேடையிலேருந்து பேசினா எல்லோரும் கேட்பாங்க. அது உயரமான ஒரு இடம். அந்த இடத்துல நின்று அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அத்தனை பட்டணத்தார் அனைவரையும் உயரம் அந்த மார்ஸ் மேடை மேலே நின்று கூப்பிட்டு சொன்ன ஒரு சுவிசேஷ வார்த்தை, தேவனை அறியக்கூடிய அறிவை பற்றி பேசின ஒரு வார்த்தையை உங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்போஸ்தலர் 17:23. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம். எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து, எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது, உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி மார்ஸ் மேடையில் நின்று என்ன செய்தார் அவர் சொல்லுகிறதாக அங்கே நம்ம பார்க்கிறோம். 22ஆவது வசனத்தில், அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். ஏன்னா தெய்வ பக்தி இல்லாதவங்க எங்கேயாவது இருக்காங்களா? உலகத்தில் எங்கேயாவது இருக்காங்களா? மனுஷர்கள் எங்கேயாவது இருக்காங்களா? நிறைய இருக்கிறாங்க. பக்தி எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க. அவங்க பாருங்களேன், கலர் கலராக ட்ரெஸ்ஸு போட்டு தெய்வத்தை தேடி கடற்கரை ஓரமாக கொஞ்சம் அலைவாங்க, மலைகளை பார்த்து அலைகிறாங்க. தெய்வத்தை தேடாமல் இருக்காங்களா? தெய்வ பக்தியாக இல்லாமல் இருக்காங்க. 40 நாட்கள் நோன்பு இருந்து 40 நாட்கள் நோன்பு இருந்து கலர் ட்ரெஸ்ஸு, வித்தியாசமான கலரில் ட்ரெஸ்ஸு போட்டு சாரையாக பவுஞ்சு கூட்டம் கூட்டமாக குடும்பமாக சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு தெய்வத்தை தேடி அலைகிறார்கள். தெய்வ பக்தி இல்லை என்று சொல்லவே முடியாது. அதனால தான் 22ஆவது வசனத்தில் பவுல் சொல்லும்போது வாசிங்க. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவில் நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எந்த விதத்திலையும் உங்களை நான் பார்க்கும்போது நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவன் பேரில் பக்தி உள்ளவங்க, கடவுளை தேடுறீங்க. இயேசுவை நான் எங்கு காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம், இயேசுவை நாம் எங்கே காணலாம், பனி படர்ந்த மலைகளின் மேல் பார்க்க முடியுமா, கனி நிறைந்த சோலைகள் நடுவே காண முடியுமா, இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம், இயேசுவை நாம் எங்கே காணலாம். இயேசுவை தேடி ஒருத்தருமே போகலை. அல்லேலூயா. இயேசு தான் நம்மளை தேடி வந்தார். உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்லி எல்லா இடமும் காடு, மலைகள், சோலைகள், மலைகள், மரங்கள்,
தோப்புகள், கடற்கரைகள் என்று சொல்லி ஓடி திரிகிறார்கள். ஆனால் இயேசு நம்மை தேடி வந்தார். ஒரு காலம் இயேசுவை தேடி யாரும் போகலை. இயேசு நம்மை தேடி வந்து ரட்சித்தார். அவர் அலையில சொல்லுமா, அலையிலூயா, உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு, நீ வேலை பார்க்க இடத்துக்கு நான் வேலை பார்க்க இடத்துக்கு இயேசு தேடி வந்து நம்மை ரட்சித்து கழுவி தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே தாகத்திற்கப்பட்டு தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி நம்மை கொண்டு என்ன செஞ்சிருக்கிறார், இங்கே பரிசுத்த சந்நிதிக்கு நேரம் வந்து பயபக்தியுடன் பணிந்து கொள்ளும்படி செய்திருக்கிறார். பெரிய ஸ்லாக்கியம். இவ்விதமான சீரி பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளதுங்க. கர்த்தரை தனக்கு தெய்வமாய் கொண்டு இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதுங்க. இதை அறியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்களே. அவரை அறியக்கூடிய அறிவை அவர் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறது என்ன? அவரை அறியணும், அவரை அறிந்து ஆராதிக்க வேண்டும், அவரை அறிந்து தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்கும் எனக்கும் இந்த அறிவை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நமக்கு பெரிய சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவரை அறியக்கூடிய அறிவை நமக்கு தந்திருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5, 6 உள்ள வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவனை அறியக்கூடிய அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அல்லேலூயா. அப்போ எப்போ நீ 3வது வசனத்தை வாசி பாருங்கம்மா. 3வது வசனம், ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெளியே போல நாடி புதையல்களை போல் தேடுகிறதை போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது என்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் எதை கொண்டு வருதுன்னா தேவன் அறியக்கூடிய அறிவை கொண்டு வருது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. ஞானம் வேணும். தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை தொழுது கொள்வதற்கு, அவரை அறியக்கூடிய அறிவுக்கு ஞானம் வேணும். அந்த ஞானம்னு இங்கே சொல்லப்படுகிறது எல்லாம் இயேசுவை தான். ஞானத்தை நோக்கி நீ கூப்பிடு அப்படின்னா இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசுவே, உம்மை அறியக்கூடிய அறிவை எனக்கு தாரும். உம்மை அறிந்து ஆராதிக்க விரும்புகிறேன். உம்மை உணர்ந்து ஆராதிக்க விரும்புகிறேன். உம்மை அறியக்கூடிய அறிவை எனக்கு வெளிப்படுத்தும். என்னோடு பேசும். என்னை உங்களுடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வீர்களே. ஆனால் ஞானத்தை நோக்கி கூப்பிடும்போது அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் வரும். கர்த்தருக்கு பயப்படுதல் வரும்போது அவரை அறியக்கூடிய அறிவு அதோடு சேர்ந்தது. ஆமேன். முதலாவது கர்த்தருக்கு பயப்படும், அவரை கூப்பிடணும். என் இயேசுவே, எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வரப்போகிறீர், என் பாவங்களுக்காக, என் சாபங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் மரித்தீர் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் கர்த்தருக்கு பயப்படுதலை தருகிறார். கர்த்தருக்கு பயப்படுதல்ல, கர்த்தரை அறியக்கூடிய அறிவும் நமக்கு வந்துடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞானம் இயேசு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள் இன்னும் தெளிவாக சொல்லுது. ஞானம் இயேசு தாங்கிறதுக்கு 1 கொரிந்தியர் 1:31 ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம் தெளிவாக பாருங்கள். அந்த ஞானம் இயேசு தான். அவரேங்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. அப்போ அவரே நமக்கு, இயேசுவே நமக்கு என்னதாயிட்டார்? ஞானம். வாஞ்சையோடு தேடினால் கொடுத்துடுவார். அவர் எப்படி தேடணுமா? வாசிங்க. எரேமியா 24:7. எரேமியா 24ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்களும் என் ஜனங்களாய் இருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அவரே நமக்கு அந்த அறிவை தரும். விசுவாசம் நமக்கு இருக்குன்னா அந்த விசுவாசம் அவரால் உண்டானது தான். அவரை அறியக்கூடிய அறிவு நமக்கு வந்திருக்குன்னா அவரே தான் அந்த அறிவை நம்ம இருதயத்தில் என்ன செஞ்சிருக்கார்? வைத்திருக்கிறார். சொல்கிறார், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். நமக்கு அந்த இருதயத்தை கேட்போமா? நம்முடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு வேண்டுவோமா? ஜெபம் பண்ணுமா? அல்லேலூயா. ஆண்டவரே, என் கல்லான இருதயத்தை, நம்ம அறியாத இருதயத்தை எடுத்து போடும். இந்த யூடியூப் மூலமாக
இந்த ஆராதனை பார்க்க இந்த பிரசங்கத்தை கேட்குற உங்கள் எல்லாரையும் நான் கேட்குறேன், ஆண்டவர்கிட்ட வேண்டும், என் கல்லான இருதயத்தை எடுத்துக்கொடு, சதையான நவமான இருதயத்தை தாங்க ஆண்டவர். உம்மை அறியக்கூடிய இருதயத்தை நான் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, உடைய வார்த்தையின்படி எனக்கு உண்மை அறியக்கூடிய அறிவில் இன்னும் விருத்தி அடைய, உண்மை அறிய இன்னும் கிட்டி சேர எனக்கு போதிய ஞானத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபிப்போமா? ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். இயேசு நல்லவர். அல்லேலூயா. அப்போது அவரை முழு இருதயத்தோடு தேடும்போது, முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும், முழு இருதயத்தோடும் அவர்கள் அன்பு கூர்ந்து நம்ம அவரை ஆராதிக்கும் போது அவரை அறியக்கூடிய அறிவை நமக்கு கொடுப்பேன் என்று சொல்ல, அந்த இருதயத்தை அவர் அறியக்கூடிய அறிவின் இருதயத்தை நமக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இயேசு நல்லவராகவே அறிந்து ஆராதிக்கணும். இந்த தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள், மூடர் பள்ளியிடுவதை பார்க்கலாம். ஏன்னா பிரதான பள்ளி இயேசு பலியாயிட்டார். அதனால் இனிமேல் நம்ம ஒரு பலி செலுத்தி அவரை ஆராதிக்க முடியும். பலிமுறையில் நிறுத்திட்டார். நம்ம முதல் வசனத்திலேயே ஓசி 6:6 பலியை அல்ல இரக்கத்தையும் சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறியக்கூடிய அறிவையும் விரும்புகிறேன். எந்த பலியை பார்க்கிறோம்? ஒன்றை நீ கொடுக்காத ஒரு பலி, உன் ஆத்மா, உன் சரீரம், உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீ ஆண்டவருக்கு கொடுக்காம உன் இருதயத்தை முழுவதும் காய்மாகரம், கசப்பும், பகைமை, பிரிவினையும் வைத்துக்கொண்டு உன் இருதயம் முழுவதும் பீடி புகையால், புகையிலையால், மதுபானத்தால் உன் இருதயத்தை நீ சீராட்டிக்கிட்டு தாளாட்டிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அறியக்கூடிய அறிவு கிடைக்காது. ஆண்டவர் அறியக்கூடிய அறிவுக்குள் வர முடியாது. உன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் கரையற்ற பரிசுத்த ஜீவ பலியாக அவருக்கு அர்ப்பணித்து ஆராதிக்கணும். அவரை முழு இருதயத்தோடு தேடணும். நம்ம இருதயம் முழுவதும் அவர் நிறைந்திருக்கணும். இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியமும் நம்ம இருதயத்தை நிரப்பக்கூடாது. நாம் தேவனை அறியக்கூடிய அறிவுக்காக ஏங்கணும். தேவனை அறியக்கூடிய அறிவுக்காக வாஞ்சியோடு இருந்தால் நான் அந்த இருதயத்தை அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். வாக்குத்தத்தம் எரேமியாவில் சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆமாம், 24:7 சொல்லிட்டார். நான் அவங்களுக்கு என்ன அறியக்கூடிய இருதயத்தை நான் கொடுப்பேன். அவங்க ஏன் ஜனமாக இருப்பாங்க, நான் அவங்க தேவனாக இருப்பேன். அவன் முழு இருதயத்தோடு இனிமே என்ன தேடுவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அது நிறைவேறுச்சு நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. அது எல்லாருக்குள்ளேயும் நிறைவேறணும். எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறியணும். எல்லா மனுஷனும் தேவனை அறியக்கூடிய அறிவுக்குள்ள கடந்து வர வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். பரலோகத்தில் இருக்கிற அவருடைய சித்தம் இந்த பூமியிலேயும் செய்யப்படுது. பரலோகத்தில் 24 மணி நேரம் கேருங்கள் சேரார்கள் மத்தியிலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகிற துதியை பெறுகிற தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே அவரை துதிக்கும்படி உங்களை என்னையும் கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அவரை துதிக்கக்கூடிய துதியையும் அவரை உயர்த்தக்கூடிய நாவையும் நமக்கு தந்தார். நம்முடைய இருதயத்தில் அவரை அறியக்கூடிய அறிவுள்ள இருதயத்தை தந்தார். அல்லேலூயா. முன்னால் உள்ள இருதயம் அல்ல, புதியதோர் இருதயத்தை கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் நம்முடைய இருதயத்தை மணிந்து கொண்டார். பரம குயவராம் இயேசு கிறிஸ்துடைய கையிலே நம்மை அர்ப்பணிக்கும் போது, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கும் போது, ஒரு குயவன் கையிலே களிமண்ணை போல நம்மை தாழ்த்தி படைத்த போது அதை அவருக்கு ஏற்ற கருவியாக அணிந்து கொண்டு நம்முடைய இருதயத்திலே அவரை அறியக்கூடிய அறிவுள்ள இருதயமாய் நம்மை மாற்றினார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டார். சதையான நவமான நல்லதொரு இருதயத்தை. ஏன்னா இருதயமே எல்லாவற்றை பார்க்கலாம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கும். இருதயத்திலிருந்து தான் எல்லாம் வருது. கண்ணதாசன் அவர் கவர்ந்த வசனம், மனுஷன் வெளியிலிருந்து புசிக்கிற எதுவும் அவனை தீட்டுப்படுத்தாது, அவன் இருதயத்திலிருந்து வெளிவருகிறதே அவனை தீட்டுப்படுத்தும். அது கசப்பு, வைராக்கியம், காய்மாகரம், உபச்சாரம், வேசித்தனம், இப்படி நிறைய விஷயங்கள். இதுதான் ஒரு மனுஷனை கரைப்படுத்தும். அவன் வெளியிலேருந்து சாப்பிடுகிற பொருள் அவனை கரைப்படுத்தாது, அது ஆசன வழியாக போயிடும் அப்படின்னு இயேசு சொன்ன அந்த வார்த்தை கவியரசு கண்ணதாசனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை. இயேசு காவியம் எழுதினார். 11 நாளில் புதிய ஏற்பாடு முழுவதையும் பாடலாக எழுதி முடித்தார் கவியரசு கண்ணதாசன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அவரே ஞானத்தை தருகிறவர். அவர்தான் ஞானம். அவரை அறியக்கூடிய அறிவின் இருதயத்தை நமக்கு தருகிறவரும் அவரே. பின்பு நாம் அவருடைய ஜனமாக இருப்போம். அவர் நம் தேவனாக இருப்பார். நாம் அவரை வாஞ்சியோடு தேடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு நல்லவர். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கும்படி அன்பை கேட்கிறேன். 2 பேதுரு முதல் அதிகாரம்
முதல் 4 வசனம். நம்முடைய தேவனும் ம். இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் ம். எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு ம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் ம். அப்போஸ்தலனும் ஆகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது ம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும் அன்றி இச்சையினால் இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. யாருக்கு எழுதுகிறார்? அப்போஸ்தலனாகிய பேதுரு பொதுவாக சபைகளுக்கு எழுதின பொது நிருபம். நம்முடைய தேவன் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அப்படிங்கிறார் பேதுரு. கடிதத்தில் எழுதுகிறார், சபைக்கு எழுதுகிறார், பொது சபைக்கு எழுதுகிறார். அவருடைய சரீரமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் சம்பாத்தியம் பண்ணப்பட்ட திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் கடிதத்தின் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தை பார்க்கும்போது நம்முடைய தேவன் அப்படிங்கிறார். இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவும் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அல்லேலூயா. இயேசு அறியக்கூடிய அறிவில் வளருங்க, அதில் கிருபையும் சமாதானமும் பெருகட்டும் அப்படி சொல்லிட்டு தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினால் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்ததும் அன்றி, அது மட்டுமல்ல இச்சையினால் இந்த உலகத்தில் உண்டான கேடு, இச்சிக்கிறதுனால ஆசைப்படுகிறதுனால, அளவுக்கு மிஞ்சி ஆசைப்படுகிறதுனால, அறிவில்லாமல் ஆசைப்படுகிறதுனால, இச்சிக்கிறதுனால இந்த உலகத்தில் கேடு உண்டாகிறது. இந்த உலகமாவது இச்சை ஒளிந்து போகும், என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கு நிலைத்திருப்பான். இந்த உலகத்தினால் உண்டான இந்த இச்சைக்கு, இந்த இச்சையினால் உண்டான கேட்டுக்கு நம்ம தப்பி திவ்ய சுவாபம்னா பரிசுத்த தேவ சுவாபம், அல்லேலூயா, திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அருமையான வாசம், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இப்படி சொல்லி பரிசுத்தவான்களை அவர் வாழ்த்து நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே, அதில் கிருபையிலே, அருமையிலே பெருகுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 20 வாசிமா. 2ஆம் அதிகாரத்தில் 20 2 பேதுரு 2:20. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். பி கேர்ஃபுல். அவர் அறியக்கூடிய அறிவுக்குள்ள வந்த பிறகு அவரை அறியும் அறிவிலே வளர்வேன், அவரை அறியும் அறிவிலே வளர்வேன், அவரின் விருப்பம் செய்தே மகிழ்வேன், அவரின் விருப்பம் செய்தே மகிழ்வேன். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே, வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார், வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அவர் அறியக்கூடிய அறிவில் வளரணும். அவர் அறியக்கூடிய அறிவை அடைந்த பிற்பாடு
அதான் அங்கே சொல்கிறது, அறிவினால் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்புற பிறகு மறுபடியும் அந்த உலக அசுத்தங்களில் போய் சிக்கிக்கிட்டா, அந்த சிக்கிக்கிட்டு ஜெயிக்கப்பட்டு அது நம்மளை ஜெயிச்சிட்டுனா, நம்ம இப்போ வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன், அல்லேலூயா, சாத்தானை மேற்கொண்டபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு யோவான் எழுதினார், அல்லேலூயா. அப்போ ஜெயித்து எது ஜெயிக்குது? நீ எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறாயோ அதற்கு நீ அறிவு. நீ தனியாக இருக்கும்போது எது உன்னை ஜெயிச்சிருக்குன்னு பாரு. நீ எதை அதிகமாக பார்க்குற? செல்லில் எதை அதிகமாக பார்க்குற? யூடியூப்பில் இருக்கும். எது உனக்கு அதிகமாக உனக்கு ரொம்ப பிடிச்சது இருக்கும்? எப்போ? அல்லேலூயா. பரிசுத்தவங்களுடைய பிரசங்கங்கள் எடுத்து அப்படி பார்க்குறேன், நல்ல இனிமையான கர்த்தருடைய பாடல், இன்னார் இந்த பாட்டை பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு அதை சர்ச் பண்ணி எடுத்து பாடுதியா? அதை கேட்குறியா? இது ரொம்ப முக்கியமானது. இந்த பொல்லாத கேட்டுக்கு, இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி பிழைத்த பிறகு திரும்ப அவைகளினால் ஜெயிக்கப்பட்டான். மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? முன்னால் அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் இருந்தாங்களா, அதை விட மோசமாக அவங்களுடைய பின் நிலைமை முன் நிலைமையில், அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் ஒரு மாதிரி இருந்து ரட்சிக்கப்பட்டது. இப்போ ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு நல்லா வந்தது. இப்போ மறுபடி பாவம் செஞ்சவங்க அந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் இருந்தாங்களா, அதை விட கேடுனா கொஞ்சம் நினச்சி பாருங்கள் பார்ப்போம் எப்படி இருக்கும். நம்ம சபையில் 24 ஹவர்ஸும் போதையில் இருந்த ஒருத்தர் பேரை கட்டின்னா பயங்கரமான பேர், சேசுராஜ் பேசு. ஆனால் போதை எப்பவும் போதை, அல்ல போதையில் 24 நேரம் போதையில். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் முதலாக ரட்சிக்கப்பட்டாங்க, சபைக்கு வந்தாங்க. மறுபடியும் ஒரு நாள் அவருடைய மூத்த மகன் மூலமாகவே ஆண்டவர் பேசி ஒரே நாள் சொப்பனம் காலம் கடிச்சிட்டாங்க. அன்னைக்கு காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இன்னைக்கு வரலையும் ஆண்டவரை பற்றி கொண்டு. இப்போ தான் அவர் சேசராஜர். இதுக்கு முன்னால் அவருக்கு இந்த ஊர்லெல்லாம் வேறு வேறு பேர் வச்சுருந்தாங்க. மூக்கை அப்படின்னு கூடுவாங்க. மூக்கைன்னு பேர். ஊரில் அதிசய சேசராஜா அவர் பேர். அவர் காம்பவுண்டுக்குள்ளே மட்டும் அவர் அதிசயம்னே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர் அதிசயமாகவும் வாழலை, அவர் சேசராஜாவும் வாழலை. உண்மையிலேயே மூக்கனாக தான் வாழ்ந்தார். கொம்பேரி மூக்கை மாதிரி, வெறி மூக்கன் மாதிரி மூர்க்கனாக வாழ்ந்தார்னு சொல்லலாம். மூக்கன்னு சொன்னாங்க, மூர்க்கன்னு சொல்லலாம். கோபக்காரரா அப்படி இருந்தார். இன்னைக்கு சாப்பிட்டா இருக்கட தெரியாது. சேசராஜா எங்கன்னு தேடணும். அப்படி இருக்கிறார். அமைதியாக சாந்தமாயிட்டார். அல்லேலூயா. மறுபடியும் அதில் ஜெயிக்கப்பட்டார். எப்படி இருக்கும் பாருங்க. அந்த முன்னிலைமே மோசமாக இருந்தது. காம்பவுண்டே ஏற்றுக்கல, குடும்பம் ஏற்றுக்கல, ஊரில் எல்லோரும் ஏற்றுக்கல, அப்படி இருந்தது. அந்த நிலைமையை விட பின்னிலைமை எப்படி ஆயிடுமா? மோசமாயிடும். எப்போ உலக இச்சைக்கினால் உண்டான கேட்டுக்கு தப்பி, அல்லேலூயா, கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளிலே சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின் நிலைமை முன் நிலைமையிலும் கேடுவதால் தேவன் விரும்புகிறது என்ன? அவரை அறியக்கூடிய அறிவு. அவரை அறியக்கூடிய அறிவின் மேன்மைக்கால் மற்ற எல்லாவற்றையும் உலகத்தின் அசுத்தங்கள் இச்சைகள் எல்லாத்தையும் விட்டு மனந்திருந்தனா அதில் நிலைத்திருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். அதான் இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய சாராம்சம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கடைசியாக 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம், அடிக்கடி நான் சொல்லுகிற வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏன் தெரியுமா? நான் யாரை விசுவாசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவர்கிட்ட என் ஆவி ஆத்மா சரீரம், என் மனைவி பிள்ளைகள், அல்லது என் ஆவி ஆத்மா சரீரம், என் கணவர் பிள்ளைகள், அல்லேலூயா, என் ஆவி ஆத்மா சரீரம் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரை, அப்படின்னா ஒன்று என்னுடைய மரணம், இன்னொன்று அவருடைய வருகை. அல்லேலூயா. அவர் வருகை பரியந்தம் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அவரை அறிந்து ஆராதிக்கிறேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
என்று இயேசு சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் மார்ஸ் படியிலிருந்து சொன்னார், அத்தனரே நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலங்களை நான் கண்டு பார்த்து கொண்டே வந்தேன். ஒரு இடத்துல எழுதப்பட்டிருந்தது, அறியப்படாத தேவனுக்கு ஆராதனைன்னு எழுதி வச்சிருந்தீங்க. நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர் யாரும் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தேவன், சர்வ சிருஷ்டிகளின் எஜமானன், சிருஷ்டிகர்த்தராகிய தெய்வம், நம்மை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து. வானத்தின் கீழெங்கிலும் பூமியின் மீது எங்கிலும் மனுஷர்களுக்குள்ளே நாம் ரட்சிக்கப்படும்படி கிறிஸ்தேசுவின் நாமமே அன்றி வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. எனவே அத்தனையரே மனம் திரும்புங்கள், இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் என்று சொல்லி அறிவிக்கும் போது அநேகர் என்ன செய்தார்கள்? மனம் திரும்பினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆகவே இன்னார் என்று அறிவேன், நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்று அறிவேன், அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று சொல். ஆகவே இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசி சொன்னது என்னவென்றால், அவரை அறியக்கூடிய அறிவை விரும்புகிறார். தேவன் விரும்புகிறது என்ன? அவரை அறியக்கூடிய அறிவு. இன்னொன்று என்னது? அறிந்து ஆராதிக்கணும். ஆவியோடு உண்மையோடு என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அவர் இருக்கிற வண்ணமாக அவரை நம்ம தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்படி நம்ம இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு கர்த்தரை துதிப்போமா? இயேசுவே, நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக, நல்ல ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. துதிப்போமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர். அல்லேலூயா. அவரை அல்லாமல் வேறு ஒருத்தரும் இல்லை. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். வேறு ஒரு வழி இல்லை. அல்லேலூயா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அல்லேலூயா. கர்த்தர் ஆவியாக இருக்கிறார், ஆவியான தெய்வம். அல்லேலூயா. அவரை அறிந்து நம்ம ஆராதிக்கணும். கர்த்தர் நல்லவர். பாடும். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலுமை நாமம் உங்கள் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தான் ஐயா. விண்ணிலும் மண்ணிலுமை நாமம் உங்கள் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தான் ஐயா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன்,
தெய்வம் இல்லை, நீரே தேவன், நீரே வழி, நீரே சத்தியம், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், இயேசுவை தவிர, இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். அவரை அறியக்கூடிய அறிவை நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது. ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறபடி தேவன் விரும்புகிறது என்னவென்றால் அவரை அறியணும், அறிந்து ஆராதிக்கணும், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும் அப்படின்னு தெரிந்து கொண்டோம். நாம் இந்த வார்த்தைகளுக்கு மறுபடியும் நாம் கீழ்ப்படிவோம். இன்றைக்கு தான் இந்த வசனத்தை நான் கேட்டேன், இந்த சத்தியத்தை இன்றைக்கி தான் நான் அறிஞ்சிக்கிட்டேன்னு சொல்கிறவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ உள்ள தேவனாகிய கர்த்தாவே, சர்வ சிருஷ்டிகளின் எஜமானே, சிருஷ்டிகர்த்தராகிய தெய்வமே, இரட்சகரே, இயேசுவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சர்வ பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற எல்லா இடங்களிலும் இந்த நாளிலே கர்த்தர் மகிமைப்படுகிறதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியில் மகிமைப்பட்டி இருதயப்பதில் எங்களோடு கூட இடைப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்ற கேட்கிற உள்ளங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனை அறியக்கூடிய அறிவுள்ள இருதயத்தை அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கின்படி உம்மை அறியக்கூடிய அறிவுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக என்று சொல்லி வேண்டிக் கொடுக்கிறோம். இன்னும் நாங்கள் உம்மை அறிந்தவர்களாகி நாங்கள் அறிந்து ஆராதிக்கிற நாங்கள், ஆவிலே ஆராதித்து கிறிஸ்தேசுகள் மேன்மை பாராட்டுகிற நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிய, இன்னும் உண்மை அதிகமாய் கிட்டி சேர எங்களுக்கு போதிய கிருபைகளை தந்து வழிநடத்த வேண்டுகிறோம். உடைய வார்த்தையின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து உடைய வார்த்தையின் வழிகளை நன்றாய் நடத்த உடைய ஆளுகின் கரத்துக்கு வசனம் கேட்ட யாவரையும் என்னையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு ஆசீர்வதி. இந்த நல்ல நாமங்கள் மூலமாக மகிமைப்படுவதாக வசனத்தை கேட்ட யாவர் மேல் பூரண கிருபை உண்டாயிருப்பதாக என்று சொல்லி பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சிறு பிள்ளைகள் திரும்பி பெரியவர் வரைக்கும் மறுபடியும் நம்முடைய சுத்த பொற்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆசீர்வதிங்க. இன்னும் புதிதாக பிறந்த பிள்ளை முதற்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதியோர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எங்கள் தேசத்தை நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆளுகை செய்கிறவர்கள் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதிகாரத்தில் உள்ளவர்கள், துறைத்தனத்தில் உள்ளவர்கள், ஆண்டவரே சொல்கிற எல்லாரும் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சகல பரிசுத்தவான்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்கள். சீக்கிரத்திலே இந்த கொரோனா வைரஸ்லேருந்து எல்லாருக்கும் விடுதலை கொடுத்து ஆண்டவரே பொது சபையை கூடி மை தொழுது கொள்ள ஆராதிக்க எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களும் திறக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யபடிக்காய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டுடைய பொற்கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆராதனைகளுக்கு ஆசிரமாக்கி தந்ததற்காய் நன்றி. ஆண்டவர் உடைய பாதத்திலே தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம். கனமும் மகிமைத்துவத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் இந்த ஆராதனை பார்த்த நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் என்றும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்காக ஸ்தோத்திரம்.